வணக்கம் நேர்களே, புதிய தலைமுறை நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனர் திரு சமுத்திரக்கனி. வணக்கம் சார். வணக்கம். இப்போ அடுத்ததா தொண்டன் அப்படின்ற படத்தை நீங்க வெளியிட போறீங்க. தொண்டன் அப்படிங்கிறது ஒரு வலிமையான வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்க தலைப்பா வச்சிருக்கிறீங்க. இந்த தொண்டன் திரைப்படத்தின் மூலமா நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? இது முதல்ல அரசியல் படம் இல்லை, தொண்டு செய்பவன் தொண்டன், அவ்வளோதான். அப்படி தான் மனசில் வச்சு பண்ணினது. பக்கத்தில் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கும்போது ஐயோன்ற மனசு யாருக்கு இருக்கோ அவன் தொண்டன் தான். ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓடி போய் அவரை தூக்கிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்தார் என்னை பிடிச்சிட்டு. அவ்வளோ தூரம் சுய விளம்பரத்துக்காக சுருங்கி போச்சு மனசு. இதையெல்லாம் மீறி இப்போது இந்த ஜல்லிக்கட்டுக்காக எழுந்த எழுச்சி இருக்குல்ல, அதை நான் ரொம்ப ரொம்ப அந்த எழுச்சிக்கு தலை வணங்குறேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இளைஞர்கள் அவ்வளோ பேருக்குள்ளே இருக்குது, ஒரு பெரிய பற்று இருக்குது. இந்த மண் மேலே ஒரு பற்று இருக்குது, நம் கலாச்சாரத்தின் மேலே ஒரு பற்று இருக்குது, நம் வீரத்தின் மேலே ஒரு பற்று இருக்குது அப்படின்றது தெரிஞ்சவொடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களை இன்னும் ஓங்கச் செய்து அடுத்து நம்ம விவசாயத்தை காப்பாற்றணும், நீர்நிலைகளை காப்பாற்றணும். இதற்கான ஒரு பெரிய சக்தியாக அந்த இளைஞர் சக்தி மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதுக்கு சின்ன 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 விஷயங்களை, நம்பிக்கைகளை அவர்களுக்குள் விதைக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் தொண்டன். ரசிகர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எப்படி ஒரு அனுபவமாக இருக்கக்கூடும்? அவர்களுக்குள் ஒரு பெரிய வேதியியல் மாற்றத்தை உண்டாக்கும் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம், என்ன பங்களிப்பு பண்ணியிருக்கோம். இந்த மண் நமக்கு வந்து உணவு கொடுக்குது, உடை கொடுக்குது, இடம் கொடுக்குது, நம்மளை அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்குது. இதெல்லாம் கொடுத்த அந்த மண்ணுக்கு நம்ம என்ன திருப்பி செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சக மனிதனை ரொம்ப நேசிக்க தோணும். நம்மளால் அடுத்தவங்க யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்க தோணும். யாருக்காவது செய்யணும், ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு மனசு வரும். பொதுவாகவே ஒரு வாதம் இருக்குது, கருத்து சொல்லக்கூடிய படங்கள் வந்து கமர்ஷியலாக வெற்றி பெறாது. அப்புறம் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திரு சமுத்திரக்கனி இது மாதிரியான தொடர்ச்சியான ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு கருத்துள்ள அந்த படங்களை எடுக்கிறேன்? நாடோடிகள் ஓடிச்சேன், அதில் நிறைய பேசியிருப்போம். நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கருத்துக்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதை எவ்வளோ தூரம் கமர்ஷியலாக சொல்லணும் அப்படின்றதான் பார்க்குறேன். திரைக்கதை அமைக்கும் போதே நாம் சொல்ல வர விஷயத்தையும் சொல்லிடணும், அதையும் நம்ம வேறு வகையாகவும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கியும் அந்த விஷயங்களையும் சொல்லிடணும் அப்படின்றதான் ரெண்டு விதமான சாரார்களுக்கும் சேர்ந்த ஒரு திரைக்கதை தான் அது. பொதுவாகவே சமுத்திரக்கனி அப்படின்னு சொன்னாலே ஒரு கண்டிப்பான அப்பா, ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய கதாபாத்திரம் அப்படின்ற ஒரு பேர் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் நிலச்சிருக்கு. அது உங்களுக்கே கூட தெரியும். இதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்களா இல்லை ஒரு மைனஸாக பார்க்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம் தான். இது வந்து இறைவன் கொடுத்தது. அப்படி பார்த்தா நான் வந்து ரஜினி முருகன் நடிச்சிருக்கேன், மாஸ் நடிச்சிருக்கேன், எல்லாமே பண்ணணும் அப்படின்றது தான். இன்னைக்கும் ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய கதாபாத்திரம்னா முதல்ல வரக்கூடிய ஒரு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஏன்னா கேட்குறாங்க அப்படின்றதே பெரிய விஷயம். இல்லைன்னா போயிட்டு வாண்டுருவாங்க. அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. தனியாக நடிகனாக பார்க்காம அது அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். இறங்கி போய் நின்னோம்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற சொந்தங்களை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக. கருத்து சொல்லக்கூடிய இந்த படங்களாக எடுக்கணும், அந்த மாதிரியான கதாபாத்திரங்களை அதிகளவு விரும்பி நடிக்கணும், அதை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது? சின்ன வயசுலேருந்து அதுதான். என் தகப்பனாரோடு நான் நடந்து போகும்போது, என் தகப்பனார் இப்போ இல்லை, அவர் சின்ன வயசில் என்னை கூட்டிகிட்டு போவார். எங்கள் ஊரில் வந்து கிராமங்களில் வந்து ஒரு 3 தெருவுக்கு ஒரு ஜாதி இருக்கும். ஏன்னா சின்ன ஒரு கிராமம் தான், எல்லா ஜாதியினரும் இருப்பாங்க. 3 தெருவுக்கு ஒரு ஜாதி. இவர் கடந்து போகும்போது வாங்க மாமா நல்லா இருக்கீங்களான்னு ஒரு ஏரியாவில் பேசுவாங்க. இவரும் நல்லா இருக்க மாப்பிள்ள அப்படிம்பாங்க. அடுத்து வாங்க பங்காளி அப்படிம்பாங்க. எல்லாமே அடுத்து எல்லாருமே உறவு முறைகளை சொல்லி தான் என் தகப்பனார் ஒரு பழக்கம் வச்சுருந்தார். இன்றைக்கும் நான் ஊருக்கு போனேன்னா எங்கள் அப்பாவை மாமான்னு கூப்பிட்ட அந்த குடும்பத்தின் 3வது தலைமுறை இருக்குது. அவங்க என்னை மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவாங்க. அங்கே நடிகனாக பார்க்கல. இது என் அப்பா எனக்குள்ளே விதைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் பேசிக்காகவே கடந்து வரும்போது நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நாம் பார்த்த விஷயங்களாக இருக்கணும், நாம் கடந்த விஷயங்களாக இருக்கணும், நாம் அதிர்ந்த விஷயங்களாக இருக்கணும், நாம் ஆச்சரியப்பட்ட விஷயமா இருக்கணும். அது எல்லாமே இந்த சமூகத்தில் இருக்குது. தனியாக உட்காந்து கதை அப்படின்லாம் ஒன்று யோசிக்கிறதே இல்லை. நான் எடுத்து வச்சுப்பேன். பேப்பரில் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பேன். ஒரு பெரிய பேங்க் மாதிரி வச்சுருப்பேன். நான் ஒரு விஷயம் அடுத்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னா எந்த ஏரியா போகலாம் அப்படின்னா, சரி ஓகே, ஒரு ஆம்புலன்ஸை பற்றி கேள்விப்பட்டேன். ஆம்புலன்ஸ் 108 பற்றி கேள்விப்பட்டு அங்கே போய் ஒரு சின்ன ஆய்வு பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருந்தது, ரொம்ப நெகிழ்வான விஷயங்கள் இருந்தது. அப்போ தான் முடிவு பண்ணோம், ஒரு ஆம்புலன்ஸ் பைலட்டாக நடிக்கணும், ஒரு அட்டெண்டர் கூட வச்சுக்குவோம். எந்த பிரச்சனைக்கு வேணாலும் ஆம்புலன்ஸ்னால் எல்லா பிரச்சனைகளையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்தோம். அப்புறம் சோனாலின்னு ஒரு பொண்ணை கரூரில் வச்சு ஒரு கல்லூரியில் ஒருதலை காதலில் ஒரு பையன் வந்து கூட படித்த பையனை தலையில் அடித்து கிளாஸ் ரூமில் வச்சு சாகடித்தான் அப்படின்னு ஒரு விஷயம்.
அது என்னை ரொம்ப பாதிச்சது. அங்கே இருந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே பயம். அதனால் அவன் அதை தைரியமாக பண்ணான். அவங்க எதிர்த்து அடிச்சிருந்தா அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதை எடுத்து ஒரு பெரிய செக்மெண்ட்டாக வச்சோம். இளைஞர்கள் ஒரு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிற வயசு. அந்த நேரத்தில் நல்ல நண்பர்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை அழகாக பயணப்படுது. வேறு மாதிரி நண்பர்கள் கூட இருந்தால் அவங்க தப்பாக போயிடுறாங்க அப்படின்ற ஒரு ஏரியா. அது ஒரு உண்மை சம்பவம் கிடைச்சது. அதை எடுத்து வச்சு இல்லை இப்படி திசை திருப்பி விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஒரு ஆசை. ஏதோ நடந்துடாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை எடுத்து விதைக்கும் போது அது உங்களுக்கு புதுசாக தொடர்ச்சியாக நம்ம மண், நம்ம கலாச்சாரம், பண்பாடு காப்பாற்றப்படணும் அப்படின்ற ஒரு கருத்து உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப வலிமையாக வெளிப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தலைமுறை இடைவெளிங்கிறது வந்து இந்த மண் மேல, நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் மேல ஒரு பற்றில்லாத தன்மையை கொடுக்குது அப்படின்ற ஒரு பொதுவான விமர்சனம் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்க? இல்லை, திரும்பிட்டாங்க. எங்கள் தலைமுறை, நம்ம தலைமுறை வேணா அப்படி இருந்ததே தவிர அடுத்த தலைமுறை திரும்பிடுச்சு. இன்னைக்கு ஒரு சகோதரன் வந்தான், தலை வணங்காதே தமிழா அப்படின்னு ஒரு ஆல்பம் எடுத்துகிட்டு வரான். அவன் பார்த்தா அப்படி அவ்வளோ மாடர்னாக. ஆனால் அவனுக்குள்ளே இருக்க விஷயம் என்னென்னா ஒரு விவசாயி, அந்த விவசாயியோட வாழ்க்கை, இதை வைத்து அவன் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணியிருந்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சொன்னேன், காப்பாற்றப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது விவசாயமும் விவசாயிகளும் தான். எத்தனையோ விதமாக போராட்டங்கள் பண்ணி இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. பாவம், நிர்வாணமாலாம் ஓடி பார்த்தோம், யாருமே திரும்பி பார்க்கல. ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் இவர்கள் எல்லோரும் திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். அது நம்ம இளைஞர்கள் கையில் இருக்குது. விவசாயத்தை திரும்ப மீட்டெடுத்து விவசாயியை தெய்வமாக கும்பிடக்கூடிய காலம் வரும். இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் நிலவரம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. எது வேண்டாமோ அதெல்லாம் இழுத்து உள்ள வச்சுருக்கோம். முடிவெடுக்க வேண்டியவர்கள் மௌனமாகவே இருக்காங்க. மாற்றம் வரும், விரைவில் வரும். பொதுவாக இந்திய அளவில் அதிகமாக போராட்டங்கள் நடைபெறக்கூடிய மாநிலமாக தமிழகம் தான் பார்க்கப்படுது. தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுது அப்படின்னு ஒரு விமர்சனமும் பொதுவாகவே இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்குறோம்? கண்டிப்பாக வஞ்சிக்கப்படுகிறது. அதிகமான போராட்டங்கள் நடக்கக்கூடியது அப்படின்னா இங்கே அவ்வளோ அதிகமான ஜனநாயகம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதிக அளவு பிரச்சனை இங்கே இருக்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜனநாயகம் அதையெல்லாம் தாண்டி பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. சரிபடப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. யார் வஞ்சித்தாலும் நம்மை நாம் சரி செய்துக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. என்னென்னா, மழை பெய்யுது அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்த குளங்களெல்லாம் அழிச்சிட்டோம். குளங்களெல்லாம் அடித்து இப்போ கட்டிடம் கட்டிட்டோம். இப்போ தண்ணி எங்கே நிற்கும்? எனக்கு தெரிஞ்சு நான் ஊருக்கு போகும்போது 7 குளம் இருந்தது எங்கள் ஊரில். குளத்தையே காணும். இப்போ நீர்நிலைகளை நாம் பாதுகாத்து வைத்தால் தானே அது நமக்கான விவசாயத்துக்கு பயன்படும். இப்போ எல்லோரும் வீட்டில் தண்ணியை சேமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதுக்கும் ஆரம்பித்து எல்லாம் பண்ணி வழி இல்லாமல் போச்சு. இங்கே சேமிக்கலான்னு அது என்னென்னா, எதையுமே நம்ம ஒரு சின்ன கவனக்குறைவோடையே போயிட்டுருக்கு அப்படின்றத தாண்டி இப்போது இளைஞர்கள், நானும் ஒரு குளத்தை போய் சுத்தப்படுத்தினேன் ஒரு சில தம்பிகளோடு சேர்ந்து. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏன்னா, குளத்தை சுத்தப்படுத்துவதற்கே இங்கே அனுமதி தர மாட்டேன்றாங்க. நீ ஏன் க்ளீன் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இப்போ நடந்துச்சு. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடியவங்க இதையும் ஒரு அரசியலாக பார்த்து, இதையும் ஒரு விஷயமாக பார்த்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலை தான் பார்த்தாங்களே தவிர, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு குளம் இருக்குது, அதுக்கும் பயன்படாமல் இருக்குது. நாளைக்கு மழை பெஞ்சு அந்த குளத்தில் தண்ணி நிற்கணும், அந்த தண்ணி நின்னா நமக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இளைஞர்கள் இறங்கி வேலை பார்க்கும்போது கூட அதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகார வர்க்கம் தான் இங்கே இருக்குது. அது என்னன்னு தெரியல, என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. இங்கே அரசியல் பேசக்கூடிய இயக்குநர்களில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் நீங்கள். நான் வெளிப்படையாகவே அதை கேட்குறேன். பேசல, இது அரசியல் தான். எனக்கு அரசியல் தெரியாது. நான் சமூக அரசியலை தான் பேசுகிறேன். சமூக அரசியல் தான் இன்னைக்கு எல்லாருக்குமான ஒரு அரசியல். நான் வெளிப்படையாகவே இந்த கேள்வி கேட்குறேன். பழைய தலைமுறை அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து புதிய தலைமுறை ஒரு மாற்று கண்டிப்பாக மாற்றை நோக்கி தமிழகம் போகும், இளைஞர்கள் வருவார்கள் அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ச்சியாகவே ரொம்ப நீண்ட காலமாக தமிழக அரசியலில் மாற்றுன்ற ஒரு முழக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் சமீபத்திய சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கூட இந்த இருவரும் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு. இப்போ மட்டும் மாற்று எப்படி சாத்தியம்னு நீங்க நம்புறீங்க? அது ஒரு அதிசயமாக தான் ஒன்று நடக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு எந்திரிச்சு நின்னோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும். இளைஞர்கள் வருவாங்க, எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு இளைஞர்கள் ஏறி உட்காருவாங்க. அது நடக்கும். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு எழுச்சி வந்துடாதா அப்படின்னு பல நாள் ஏங்கியிருக்கேன் நான். அந்த எழுச்சி நடந்ததில்லை. அதே மாதிரி தான் இது என் ஆசை இல்லை. அன்றைக்கி நின்னாங்கல்ல, நான் மதுரையில் போய் ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு தம்பி நிற்கிறான். அவன் சொல்கிறான், அம்மா அனுப்புனாங்க, நான் நாகர்கோயிலேருந்து வரேன், 2 பசங்க இருக்கீங்க வீட்டில், நீ ஒருத்தன் போ, காசு வச்சுக்கோ, சாப்பாடு வச்சுக்கோ, நீ ஒருத்தன் போய் ஜல்லிக்கட்டு நடத்திட்டு தான் வரணும் போடா அப்படின்னு சொல்லி ஒரு தாய் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை தாய் அனுப்பிச்சி விட்டாங்க. அதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த மாற்றம் வரும்.
அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிறைய இருக்குது. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் தானே அங்கங்கே யாரோ ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் டாஸ்மார்க் அடைங்கன்னு சொல்லி 8 வயசு பையன் போய் நிற்கிறான். நம்பிக்கை தானே. ஒருத்தர் ஏறி தலைகீழ ஏறி டவரில் ஏறி விழுந்து சாகுறாரு. நம்பிக்கை தானே. எங்கெங்கோ இருந்து குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சிஜன் குறையுது, தப்பாகுது. இனிமேல் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகும்போது வாட்டர் பாட்டிலோடு சேர்ந்து ஆக்சிஜன் பாட்டிலும் கொடுத்து அனுப்ப வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு ஒருத்தவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா ஒரு நம்பிக்கை, ஒரு மாற்றம் வரும், வந்துடாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வாடிவாசல், நெடுவாசல் எல்லா போராட்டங்களையுமே அங்கே போராடக்கூடிய மக்கள், அமைப்புகள் அரசியல் கட்சி தலைவர்களை உள்ள அனுமதிக்க முடியாத சூழலை பார்க்குது. அவங்க புறக்கணிக்கிற ஒரு நிலையும் நம்ம பார்க்கணும். அதுதான் மாற்றம். நீங்கள் அங்கேயே பார்த்துருக்கணும். நீங்கள் வராதிங்க, சினிமாக்காரர்களும் வராதிங்கன்னு சொன்னாங்க. எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அங்கே தான் கேள்வி வருது. எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலுமே ஒரு அரசியல் அமைப்பு, அரசியல் கட்சிகள் தான் அதை செய்யக்கூடிய அந்த அதிகார வலிமைக்கு நெருக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மக்களே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அதற்கான தீர்வு அரசியல் கட்சிகள் அரசியல் மயமாகி தான் கிடைக்க முடியும். தனியாக இவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறதுனால கண்டிப்பாக கிடைக்காது. இது ஒரு தூண்டப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதிர்ப்பை தெரிவிக்கிறதா? எனக்கு பிடிக்கல, நீ வேண்டாம் அப்படின்ற எதிர்ப்பை தெரிவிக்கிறதான. இது மாபெரும் எதிர்ப்பு. இது நடந்தது. அதை நான் ஒரு மாற்று சக்தியாக தான் பார்க்குறேன். இப்போ இந்த போராட்டங்கள் எல்லாமே தூண்டப்பட்டு நடக்குது, தேச விரோத அமைப்புகள்லாம் இந்த போராட்டத்தின் பின்னணியிலிருந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் சும்மா தேச விரோத அமைப்புகள் உள்ளே வந்ததுன்னா நம்ம தான் தடுக்கணும். காரணம் தேடுவது இங்கே விஷயம் இல்லை. நமக்கு விடை தான் கிடைக்கணும். அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை உண்மை தானே, நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை தானே, நிறைவேறிச்சில்ல. அதுக்கு அந்த மாதிரி விடை தான் கிடைக்கணுமே தவிர இதை இந்த ஒன்று கூடிய விஷயத்தை கலைச்சி விடுறதுக்கான வேலையை பார்க்கக்கூடாது. அதுதான் நிறைய நடந்தது. அதில் தான் நிறைய வலி. சமூக கருத்துக்கள் சொல்லக்கூடிய படங்கள் நிறைய எடுக்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் திரைத்துறை மேலே வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய குற்றச்சாட்டு, இன்னைக்கு சமூகத்தில் நடைபெறக்கூடிய சீர்கேடுகளுக்கு மிக முக்கிய காரணம் இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் தான். திரைத்துறைக்கு அதிக பொறுப்பு இருக்குது, ஆனால் பொறுப்பு இல்லாமல் திரைத்துறையில் நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் இதே மாதிரி படம் எடுத்தால் அப்புறம் என்ன பண்ணுறது? 4 படம் அப்படி வந்தால் தான் எங்களுக்கு இது சமூக படமாக தெரியும். முன்னாடி ஒரு அப்பா படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சுதந்திர போராட்ட தியாகி பேசுகிறேன், எனக்கு 93 வயசு ஆகுது. நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடும்போது மக்கள் மனசில் சுதந்திர வேட்கையை வர வைக்கிறதுக்கு தான் கலையை பயன்படுத்தினோம். சினிமாவும் அப்படி தான் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டம், மூணாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் வந்தது. நிறைய படங்கள், கப்பல் ஒட்டிய தமிழன் எல்லாமே காலப்போக்கில் அது அப்படியே போய் காசு வியாபாரமாகி போச்சு. வியாபாரம் எண்ணம் இருக்கலாம், ஆனால் அதற்காக எவ்வளவு தரம் தாழ்ந்து போகிற சினிமாலாம் வந்ததில் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப நாளாக சினிமா பார்க்கல. இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை வந்தது அப்படின்னா சொன்னேன். நிறைய பேர் இருக்கோம். வெற்றிமாறன் சார் இருக்கார், மணிகண்டன் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க சார். அதனால் உங்கள் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் குலைக்க வேண்டாம். நிறைய பேர் இருக்கும். அந்த எண்ணத்தில் தான் படம் எடுத்துகிட்ருக்கோம். யாரோ ஒரு 4-5 பேர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அது எங்களுக்கு அந்த மாதிரி படம் எடுக்க தெரியாது, அவங்களுக்கு இந்த மாதிரி படம் எடுக்க தெரியாது, அதனால் விட்டுருங்க. ஆனால் சினிமாவை பார்த்து கெட்டு போகிறாங்க, சீரழிகிறாங்கன்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னென்னா மக்கள், பார்வையாளர்கள் நம்மளை விட புத்திசாலிகள். இல்லை, இப்போ ஒரு சில நிகழ்வுகள், ஒருதலை காதலில் இந்த பெண்கள் கொல்லப்படுறது, சில நாட்களுக்கு முன்பாக கூட உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெண் சொன்ன வாக்குமூலம், திரைப்படங்களை பார்த்து தான் நான் என்னோட காதலனோட ஓடி போனேன், அது வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு சமூக சீர்கேடாக தானே நம்ம பார்க்கணும். அதுக்கு திரைப்படங்கள் ஒரு முக்கிய காரணம் இல்லையா? எங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது பிரச்சனை. நீங்கள் இதை பார்த்து தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அது அந்த குழந்தையின் அறியாமைன்னு தான் சொல்லணும். தமிழ் திரையுலகுக்கு அத்தியாவசியமான மாற்றம் இதுதான் தேவை அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? பைரசி. அதுதான் நம்ம படம் இறங்குவதற்கு முன்னாடியே வந்துடுது. ஆனால் ஒரு சில படங்கள் இறங்கி வந்தால் கூட அதை பார்க்காமல் அதோட வீரியம் திரைக்கு திரையரங்குகளுக்கு வர வைத்த படங்களும் இருக்குது. நாடோடிகள் தான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, சனிக்கிழமை மலை மாதிரி போட்டு இருந்தாங்க, நானே பார்த்தேன். ஆனால் அதையும் மீறி வந்தார்கள். பாகுபலி ரிலீஸ் அன்னைக்கே வந்துருச்சு, ஆனால் இன்னை வரைக்கும் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஜனங்கள் சினிமா உண்மையான உழைப்பின் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. நம்ம ரொம்ப நிஜமாக உழைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப உண்மையாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப லாயலாக ஏதோ ஒரு விஷயம் சரியாக சொல்லணும் அப்படின்றதோட கடைசி டீ கொடுக்குற பையன் வரைக்கும் அதே எனர்ஜியில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது ஜனங்க உணர்வாங்க. தெரியும், நம்ம போய் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு தெரியும் இதை இங்கே தான் பார்க்கணும். மனசார நான் பார்த்துருக்கேன். என் படங்களுக்கு ஒரு வயசான பாட்டியை, நடக்க முடியாத பாட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தெல்லாம் தேட்டரில் உட்கார வச்சுருக்கேன்.
நான் அங்கே இருந்தேன் ராமநாதபுரத்தில். ஒருத்தர் சும்மா வழக்கம் போல் கிண்டல் பண்ணுறாரு, இதெல்லாம் சினிமா பார்க்கலன்னு யார் கேட்டா அப்படின்னா, டே அவன் படத்தை நான் தேட்டரில் தான்டா பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த பாட்டியும் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க உணர்வாங்க. அப்பா பார்த்துட்டு எத்தனை பேர் இவன் தோத்துடக்கூடாது, இவன் தோத்துட்டானா திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் வராது, இவனை விடாமல் பிடிச்சிக்கங்கன்னு எத்தனை பேர் இந்த சமூக வலைதளத்தில் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சி இறங்கி செஞ்சோன்னா அதில் 10 to 15% தான் அதை புறந்தள்ளுவதற்கு ஆட்கள் இருப்பார்கள், அதை விமர்சிப்பதற்கும் கிண்டல் செய்வதற்கும் இருப்பார்களே தவிர அதிகபட்சமாக ஒரு 80% பேர் அதை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் குழந்தையை போல் சுமந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். நீங்கள் நிறைய போராட்ட களத்திலேயே அங்கே போய் கலந்துருக்கிறீங்க, படங்களில் அரசியல் பேசுகிறீங்க, நீங்கள் போகக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அரசியல் பேசுகிறீங்க. அரசியல் இல்லாமல் உங்களுடைய பேட்டிகளோ உங்களுடைய மேடைகளையோ பார்க்க முடியறதில்ல. நீங்கள் அரசியலுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கலாமா? அது என் வேலை இல்லை. விதைக்கிறது தான் என்னோடய வேலை. விதைக்கணும், நிறைய நல்ல விஷயங்களை விதைக்கணும். தனி மனிதன் மனசில் மாற்றத்தை உருவாக்கிட்டாலே நம் தேசத்தில் வெகு அழகான அரசியல் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த முயற்சி அந்த போராட்டத்தில் தான் போயிட்டுருக்கு. அதான் நான். நீங்கள் விதைப்பேன்றீங்க, விதைப்பவர்கள் தமிழகத்தில் அதிகம் இருக்கிறாங்கன்ற பார்வை உங்களுக்கு இருக்கா? நிறைய பேர் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்சும் இருக்காங்க. நான் சகாயம் அண்ணன் அப்படி தான் பார்க்குறேன். அண்ணா அடிக்கடி சொல்லுவார், சரியான சூழல் எழுந்துட்டாங்க, கரெக்டாக விதைச்சி விட்டுருணும், கரெக்டாக விதைக்கணும், விதைச்சா வளர்ந்துடும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். சகாமண்ணனை பார்க்குறேன், இன்னும் நிறைய பேரை பார்க்குறேன். நான் நிறைய படித்தவர்கள் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி இதை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு நேர்மையான அதிகாரி திரு சகாயம் அவர்கள் அரசியலுக்கு வரணும், தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும்னு ரொம்ப தீவிரமான களப்பணியில் ஆட்டினவங்கலாம் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க முடியும். ஆனால் ஒரு பக்கம் திரு சகாயம் முதலமைச்சராக வருவதற்குண்டான வாய்ப்பு இல்லை, தமிழகத்தில் அவருக்கு ஆதரவு இல்லைன்ற கருத்து கணிப்பும் வெளிவந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் மாற்றுன்ற ஒரு வலிமையான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நோக்கி நம்ம எப்படி நகர முடியும்? இல்லை, இப்போ கூட அண்ணன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அரசியலுக்கு வராமலேயே நான் நினைத்த மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான், ஏன்னா நானும் பேசியிருக்கேன் அண்ணங்கிட்ட, நிறைய விஷயங்கள் நானும் பேசியிருக்கேன், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் ஒரு தளத்தில் இருந்து பார்க்குறாரு இந்த விஷயத்தை. நான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அண்ணன் சொல்வதுதான் சரியோ அப்படின்னு சொல்லி நானும் அந்த தளத்தில் நின்று பார்க்குறேன். அவ்வளோதான். இது நாளைக்கு வேணால் மாறலாம், வாங்க அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு தான் இருக்கணும். வந்துட்டால் ஒரு மாற்றம் வரலாம். இறங்கி களத்தில் நின்னால் தான் தெரியும். அது இன்னைக்கு இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். இது எப்போ அப்படின்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு முறை பேசும்போதும் நாங்கள் இதை பற்றி பேசத்தான் செய்வோம். அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.